அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் இன்று கரூர் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுகிறார். அவருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 100 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலத்தை அபகரித்ததாக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மீது வழக்கு தொடரப்பட்டு அவர் 2 முறை முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்து அது நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் கேரளாவில் அவர் கைது செய்யப்பட்டார். அவருக்கு உதவியதாக சென்னையைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரியும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் கரூர் மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் மற்றும் அந்த நில உரிமையாளர் ஒரு பெண் உள்ளிட்டோர் அளித்த புகாரின் அடிப்படையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது நீதிமன்ற காவலை நீட்டிப்பதற்காக இன்று கரூர் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுகிறார். நில அபகரிப்பு வழக்கில் கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ள விஜயபாஸ்கரிடம் இந்த புகார் தொடர்பான விசாரணை நடைபெறுகிறது. இந்த விசாரணைக்கு பின்னர் அவருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கில் MR விஜயபாஸ்கர் மற்றும் அவரது சகோதரர் சேகர் உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் 11 பேர் இந்த வழக்கில் தொடர்புடைய 11 பேரிடமும் விசாரணை மற்றும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் மனைவி விஜயலட்சுமியிடமும் கடந்த வாரம் விசாரணை நடத்தப்பட்டது. இதில் அனைவரையும் இந்த வழக்கில் CBCID அலுவலகத்திற்கு வரவழைத்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் MR விஜயபாஸ்கர் மட்டும் தலைமறைவாக இருந்து கைது செய்யப்பட்டு இப்போது முதன்முறையாக அவர் 2வது முறையாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். இந்த நீதிமன்ற விசாரணைக்கு பின்னர் MR விஜயபாஸ்கரின் காவல் நீட்டிப்பு மேலும் 15 நாட்களுக்கு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.